வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி. குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசியில் குரு பகவான் எப்போதுமே உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த கடக ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இந்த கடகராசியில் உச்சம் பெற போகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிசாரம் அடைவார், அடுத்து வக்ரம் அடைவார். இந்த மாதிரியான சில மாற்று பலன்களும் இருக்கும். இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் கால சூழ்நிலைகள், காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல பயிற்சியாகி அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது விருச்சிக ராசியான இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்தையும், அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானமான அந்த மகர ராசியையும் 7ஆம் பார்வையாக இந்த ரிஷப ராசி என்பவர்களினுடைய பாக்யஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். அடுத்து இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடமான அந்த மீன ராசியை பார்வையிடுகிறார் இந்த குரு பகவான், உச்ச குரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சில நெகட்டிவான எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அதனால் எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துல ஒரு வளர்ச்சி பாதைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து இப்போ 3ஆம் இடமான அந்த சகோதர ஸ்தானத்திலையும் உபஜய ஸ்தானத்திலையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மெயினாக நம்ம பார்க்கணும். தைரிய வீரியம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஒரு முக்கியமான ஸ்தானமே. இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களோ கெட்ட கிரகங்களோ, ஆனால் அந்த அந்த ராசி என்பர்கள் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு போராட்டம் அடைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த 3ஆம் இடத்துல கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் அவர்களுக்கு அந்த சில போராட்டத்திற்கு உண்டான ஒரு முடிவு அப்படின்றது இல்லாம இருக்கும். இப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வர்றாரு. ரொம்ப நம்பிக்கையோடு இந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல இந்த சுப கிரகம் வராரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு சில விஷயங்களை துணிச்சலாக செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாமல் சில தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள்ல கடன் வாங்கியாவது நம்ம அந்த தொழிலை நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற நிறைய முயற்சிகள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை செய்ய முடியாமல் ஒரு சில தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து செய்யக்கூடிய தொழில்கள்லையும் நிறைய நஷ்டங்களை இவர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ஒன்னா தொழிலை நல்ல விதத்தில் எடுத்துட்டு போவார், இல்லை தொழிலே இல்லாத அளவிற்கு மிகவும் ஒரு நஷ்டத்தில் அந்த தொழிலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ராகு பகவான் இப்போதைக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தற்காலிகமாக செயல்பட்டு இருக்கிறார். இப்போ இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் இவர்களினுடைய 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறதுனால நிறைய தொழில் வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்கள் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான மிகவும் ஒரு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம். முயற்சியெல்லாம் செய்கிறோம் மேடம், ஆனால் எங்களுக்கு இது நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்குமா, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக 100% தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால சுப காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வைபவங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வீடை புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு இடமாற்றம் பண்ணிக்கிறது, ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு
வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை ஒரு சாதகமான ஒரு வளர்ச்சியை உங்களுடைய சமுதாயத்துல இது நாள் வரைக்கும் ஒரு பின்தங்கிய நிலையில இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள், அதாவது ஒரு உறவினர்கள் கூடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காது. எல்லாரும் அவ்வளோ வீடு வச்சிருக்கிறோம், இவ்வளோ பவுன் நகை வச்சிருக்கிறோம், இவ்வளோ வசதிகளோட இருக்கிறோம், எங்கள் வீட்டில் இதை பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இடம் இல்லை இப்படின்னு அவர்களினுடைய ஒரு அந்தஸ்தை பற்றியே எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இன்னும் உறவினர்கள் மத்தியில் ஒரு இருந்த இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த வருடம் இந்த குரு பயிற்சி அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை, வசதி வாய்ப்புகளை பெருக்கெடுத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போறார். இந்த குரு பகவானுடைய 7ஆம் இடத்துல பார்வையாகப்பட்டது திருமண நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நாள் வரைக்கும் வரன் பார்க்கும்போது நிறைய கை கூடுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் செட் ஆகி வந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் திருமணமே நின்று போகக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் குடும்ப உறவுகளாக தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு சரியில்லை, இந்த வரன் சரியில்லை, இந்த பையன் நல்லா இல்லை, இந்த பையனுடைய வசதி வாய்ப்புகள் நல்லா இல்லை, சொத்து மதிப்பு இல்லை, இப்படிலாம் ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி சொல்லி அந்த திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் உங்கள் உறவினர்களே பண்ணியிருப்பாங்க. இந்த வருடம் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் திருமண வைபவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ஆஸ் யூஷுவல் 11ஆம் பார்வையை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்களும் கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரங்களும் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வருடத்தில் அதாவது 2025 அக்டோபர்ல இருந்து இந்த ஏப்ரலுக்குள்ள விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக நடந்திருக்கும். ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த விவாகரத்து அப்படின்றது நடந்திருக்கும். இந்த காலகட்டம் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். 2வது திருமணத்தை பற்றியே நினைப்பே இல்லாத ஒரு முயற்சி கூட செய்யாத சில நபர்கள் கூட இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அப்போ 2வது திருமணம் செஞ்ச நல்லா இருக்குமா இந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அந்த 2வது திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்ல ஒரு மாற்றங்களை உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். இப்போ முதல் திருமணத்துல இருக்கிறீங்க, எனக்கு அந்த இடத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கும் என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, ஆனா எனக்கு இந்த குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை, என்னுடைய குழந்தைகளை இந்த மாதிரியாக நான் நல்லபடியா உயர்த்தணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்கு என்ன இதற்கு நிவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இது மாங்கல்யத்தை உண்டியல்ல போட்டு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மாங்கல்யத்தை உண்டியல்ல போட்டு வேற ஒரு மாங்கல்யம் சாதிக்கிறது நல்லது. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய பதவி உயர்வு அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு உடன் பிறந்தவர்களாக நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கடைசி நேரத்தில் அதாவது 2027 மார்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த உடன் பிறந்தவர்களால சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துல நீங்கள் இருந்து நிலையாக வேலை செய்ய முடியாமல் அதிகப்படியாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேலை ரீதியாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் நிறைய ஒரு நாட்டிற்கு சென்று உங்களுடைய வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்து நிவாரணம் அப்படின்னு கிடைக்கும். 2வது திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு தான் மேக்சிமம் நடக்கும். இந்த 2வது திருமணத்தில் முக்கியமான ஒரு முடிவுகளை மாத்திரம் எடுங்க. அது இல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் மறைமுக உறவுகள்னால அவமானப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்களின்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.